ஹெசல்னு சொல்லக்கூடிய இல்ல ஓர்ஷ்னிக்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஹைப்பர்சானிக் ஏவுகணையை ரஷ்யா உக்ரைன் மேல செலுத்தினதுக்கு அப்புறமா இன்னைய வரைக்கும் அதோட வீரியம்ன்றது உலக அளவுல எங்கேயுமே குறையல. இப்படி ஒரு புது வகையான ஏவுகணைன்றது ரஷ்யாவோட இன்வென்டரியில இருக்குன்றதே பல பேருக்கு தெரியாம இருந்துச்சு. ஸோ இன்னும் ரகசிய தயாரிப்புகளானது ரஷ்யாவோட ஆர்சனல்ல இருக்கலாம். என்னைக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் போர் அடுத்த கட்டத்தை நோக்கி போகுதோ அன்னைக்கு அந்த ஏவுகணைகளை எல்லாம் உக்ரைனுக்கு எதிராக மட்டும் இல்லாம நாட்டோவுக்கு எதிராக ரஷ்யா பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இப்போ பல அறிவிப்புகளானது வெளியில் வந்திருக்கு. இதுக்கு நடுவில் சத்தமே இல்லாமல் ஒரு சம்பவம். ரஷ்யா ஒரு மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைலை உக்ரைன் மேலே ஃபயர் பண்ணாங்க, சரிதான். ஆனால் மிசைல் இம்பாக்ட் ஏற்படுத்துச்சுன்னு சொன்னாங்கல்ல அந்த நிப்ரோ ரீஜியன், அந்த இடத்துல என்ன இருந்துச்சு? அந்த இடத்த ரஷ்யா எதுக்காக குறி வச்சு அடிக்கணும்? இப்போ அது சம்மந்தப்பட்ட பல செய்திகள் வெளியில் வந்து ஒரு ஷாக் வேவ்ஸை வெளியில் கிளப்பிருக்குன்னே சொல்லலாம். ஒரு பெரிய கவுண்டர் ஆஃபென்சிவ்காக உக்ரைன் அந்த இடத்துல தயாராகி இருக்காங்க. பல டன் கணக்கிலான ஆயுதங்களை அந்த இடத்துல கொண்டு போய் இவங்களோட கவுண்டர் ஆஃபென்சிவ்காக சேமிச்சு வச்சிருந்திருக்காங்க. அந்த இடத்தின் மேலே தான் ரஷ்யா இப்போ அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாட்டோட அந்த முக்கியமான பேஸ்க்கு மேலே சமீபத்தில் அன்னோன் ட்ரோன்ஸ்ன்றது ரொம்ப நேரமாக கிட்டத்தட்ட சில மணி நேரங்கள் பறந்து அங்கேருந்து உளவு தகவல்களை சேகரிச்சது, அதுக்கப்புறமா அதை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்காக நாட்டோ அவங்களோட விமானங்கள் அனுப்புனதுன்னு சொல்லிட்டு பல சம்பவங்கள் நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அண்ட் நான் ஸ்டுடியோக்கு வந்துட்டேன். இதுக்கப்புறம் அந்த ஒரு பேட் லைட்டிங் அந்த செட்டப்லாம் இருக்காது. நம்ம எப்பயும் போல நம்மளோட ரெகுலர் பேசிஸில் இதுக்கப்புறம் வீடியோஸை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்களுக்கு இது தாம் கிஷோர் வணக்கம் டிபி ட்ரெண்டிங்ஸ். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ திரும்பவும் ரஷ்யாவோட அதிபர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. அவங்களோட டெலிவிஷனுக்கு ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்ல அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வியே ரஷ்யா வந்து நிறைய வெப்பன்ஸாக வச்சுருக்காங்க, ஆனால் இந்த ஒரு ஆயுதத்தை குறிப்பாக எதுக்காக பயன்படுத்தணும்? இதை விட பவர்ஃபுல் வெப்பன்ஸ் நிறைய இருக்குது. இதை விட பவர்ஃபுல் இன்டர்மீடியேட் ரேஞ்சோடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகள், இதே மாதிரி ஒரு 3000 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய பல ஏவுகணைகள் ரஷ்யாவோட ஆர்சனலில் இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு எதுக்காக இந்த புதுவிதமான ஏவுகணையை உக்ரைன் மேலே பயன்படுத்தணும், இல்லை உக்ரைன் மேலே ஏவணும்? அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டப்போ சிம்பிளாக ஒரே ஒரு வார்த்தையில் முடிச்சிட்டாரு. எங்ககிட்ட வெப்பன்ஸ் இருக்குன்றத வெளி உலகத்துக்கு காட்டணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லை. ஆனால் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து ரஷ்யா மேலே இல்லை ரஷ்யாவை ஐசோலேட் பண்ணணும்னு வெப்பன் ப்ரொடக்ஷனில் ரஷ்யாவால் எதுவும் பண்ண முடியாதுன்னு ஒரு நினப்பில் இருக்காங்க. அப்படி எல்லாம் இல்லை. இது எல்லாத்தையும் எங்களால் ஓவர் கம் பண்ண முடியுன்றதை நாங்கள் இந்த உலகத்துக்கு காமிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு தான் இந்த ஒரு மிசைலை ஃபயர் பண்ணோம். மற்றபடி இதை விட இன்னும் பவர்ஃபுல்லான சீக்ரெட் ப்ராஜெக்ட்ஸ்ன்றது, நல்ல கவனிங்க, சீக்ரெட் ப்ராஜெக்ட்ஸ்ன்றது ரஷ்யா கிட்ட இருக்கு. அதெல்லாம் உலகம் பார்க்கணும்னு நினைச்சா அதுக்கும் நாங்கள் தயாராக தான் இருக்கோம். ஆனால் என்னைக்கு அந்த ஏவுகணைகள்லாம் வெளியில் பார்க்கணும், இல்லை என்னைக்கு அந்த ஏவுகணைகள்லாம் ரஷ்யா செலுத்தணுன்றது எதிரிகளோட கையில் தான் இருக்குன்னு சூசகமாக இந்த இடத்துல நாட்டோ வெர்சஸ் ரஷ்யான்றதை பற்றியும் பேசியிருக்காருன்னு சொல்லலாம். இப்போ இந்த ஒரு இமேஜை பாருங்கள். ISWவாக இருக்கட்டும், இல்லை BBC, நிறைய பேர் இந்த ஒரு இமேஜ் அவங்களோட ஹெட்லைன்ஸில் வச்சு இன்றைக்கி செய்திகளை வெளியிட்டிருப்பாங்க. எவ்வளவு நேரத்தில் இப்போ உக்ரைன் மேலே ஏவின அந்த ஏவுகணையால் எவ்வளவு நேரத்தில் அந்தந்த நாடுகளை, நாட்டோவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஐரோப்பிய நாடுகளை, யூகேவாக இருக்கட்டும், ஜெர்மனியாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், இட்டாலியாக இருக்கட்டும், இந்த மாதிரி நாடுகளை எவ்வளவு நேரத்தில் தாக்க முடியுன்றதை ரொம்பவே தெளிவாக காமிச்சிருக்காங்க. லண்டனை தாக்குறதுக்கு வெறும் 16 to 17 நிமிஷம் தான் தேவை. கிட்டத்தட்ட 2000 மைல் தொலைவுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பிரசல்ஸை தாக்குறதுக்கு 14 to 15 நிமிஷம், பாரிஸை தாக்குறதுக்கு 15 to 16 நிமிஷம், ரோமை தாக்குறதுக்கு 13 to 12 நிமிஷம், பெர்லின் ரொம்ப இவங்க இருக்கிறதுலே பார்த்தோன்னா ஒரு ஷார்ட்டஸ்ட் பார்த்தோன்னு இதையும் சொல்லலாம். இதுக்கு ஒரு 11 நிமிஷம் சொல்லிட்டு இந்த மிசைலை லான்ச் பண்ண அடுத்த 1/4 மணி நேரத்துக்குள்ள அந்த நாடுகளை அழிக்கிறதுக்கு தேவையான ஒரு ஆயுதத்தை இப்போ உக்ரைன் மேலே செலுத்தி இருக்கிறது. இந்த நாடுகள் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு செக்யூரிட்டி பிரச்சனையாக மாறி இருக்குன்னு இன்னமும் அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பிரச்சனை எப்படி போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ரஷ்யாவுக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு அடியை உக்ரைன் அடிச்சாங்கன்னா அதை எப்படி பேசுவாங்களோ அதை விட பெருசாக இதை பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதிலிருந்தே இதோட வீரியம் எந்த அளவுக்கு இருக்குன்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பொதுவாக வந்து ரஷ்யாவை பற்றியோ இல்லை ரஷ்யாவோட மிசைலை பற்றி வெஸ்டர்ன் மீடியாஸ் எதையுமே பேச மாட்டாங்க. அப்படி ஒரு டெஸ்ட் நடந்திருக்கு, இல்லை இப்படி ஒரு மிசைலை ஃபயர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பெரும்பாலும் அந்த செய்திகளை வெளியில் சொல்லாமல் மூடி மறைச்சிடுவாங்க. அதிகமாக அவங்க சொன்னதும் கிடையாது. ஆனால் இந்த ஒரு ஏவுகணையை ஒரு 3 நாளாக இவங்க அங்கலங்கலமாக பிரித்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி வந்து இது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, இதோட MIR தொழில்நுட்பம் இந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பல ராணுவ வல்லுநர்களை பேட்டி எடுக்கிறதுன்னு அவங்க ஒரு பிஸி ஷெடியூல்லே போயிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒன்றே போதும் இந்த மிசைலோட அந்த கேப்பபிலிட்டிஸ் தான் நமக்கு காமிக்கிறதுக்கு. இப்போது இதோட ரேஞ்ச் எல்லாம் பார்த்துட்டோம். இவ்வளோ தூரத்தில் போயிட்டு இது அடிக்கும், இவ்வளோ தூரம் வரைக்கும் இதோட ரேஞ்ச் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன விதமான டார்கெட்டை இந்த மிசைலுக்கு ரஷ்யா ஃபீட் பண்ணாங்க? நிப்ரோ ரீஜனில் அடித்தாங்க தெரியும். MIR தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுருச்சு, அதுவும் தெரியும். முதல் முறையாக இப்போ தான் லைவ் பேட்டில் இந்த MIR தொழில்நுட்பம் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. கவுண்டர் ஆஃபென்சிவ் கடைசியாக வந்து இந்த வார்த்தையை உக்ரைன் மூலிமா நம்ம எப்போ கேட்டிருப்போம்னா
2023 ஜூலை மாதம் அந்த காலகட்டம். ஏன்னா அப்போ தான் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு பெரிய கவுண்டர் ஆஃபென்சிவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லெப்பர்ட் பீரங்கி இன்னும் பல அதிகமான பீரங்கிகளை கொண்டு போயிட்டு ரஷ்யா கிட்ட உக்ரைன் பறி கொடுத்தாங்க. மேஜராக வந்து அதில் உங்களுக்கு எந்த சக்ஸஸுமே கிடையாது. உக்ரைன் ஃபேவராக பேசுகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை வேற யாரும் ரஷ்யாவுக்கு ஃபேவராக பேசுகிறவங்களாலும் சரி, அந்த டைமில் உக்ரைன் பண்ண அந்த கவுண்டர் ஆஃபென்சிவ்ன்றது அட்டர் ஃப்ளாப்பாக மாறிச்சு. இதே மாதிரி இப்போது இன்னொரு 2 மாதத்தில் இந்த போரோட முடிவு என்னன்றது தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி ரஷ்யா கிட்ட இருந்து எந்த அளவுக்கு நிலங்களை கேப்சர் பண்ண முடியுமோ, இல்லை எந்த அளவுக்கு வந்து ரஷ்யாவை ஒரே இடத்துல வந்து தேக்கி வைக்க முடியுமோ, அதை பண்ணுறதுக்கு தேவையான குறைஞ்சபட்சம் ஒரு 40லேருந்து 45 டன் வெடிமருந்துகளை 11 செக்டார்ஸாக பிரித்து இந்த இடத்துல தேக்கி வச்சிருக்கிறதா ஒரு தகவலானது வெளியில் வந்திருக்கு. இதை வந்து இன்னும் உக்ரைன் கன்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் இதுக்கான சப்போர்ட்டிங் எவிடன்ஸ்ன்றது நிறைய இப்போ கிடச்சிருக்கு. என்ன தெரியுமா, இந்த ரஷ்யாவோட இந்த மிசைலானது இந்த இடத்துல இம்பாக்டை ஏற்படுத்தினதுக்கு அப்புறமா செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன் அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு. இதில் வந்து செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுறது சாதாரணமான ஒரு விஷயம் தான். ஒரு சின்ன பங்கர் அடிச்சாலோ இல்லை ஏதாச்சும் ஒரு சின்ன அம்யூனிஷன் டிப்போ அடிச்சாலோ உள்ள இருக்க வெடிபொருட்கள் வெடிக்கிறப்போ அது செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன் தான் ஏற்படுத்தும். ஆனால் 3லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் அந்த இடத்துல ஃபயர் ஆனது ஏற்பட்டிருக்கு. ரொம்ப போராடி அந்த இடத்துல தீ அணைச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன் மட்டுமே ஏற்படும்னா பல டன் கணக்கில் அந்த இடத்துல வெடிபொருட்களை தேக்கி வச்சிருந்தா, இல்லை அந்த வெடிபொருட்களுக்கு தேவையான அந்த மூலக்கூறுகள் இருந்தால் மட்டும்தான். எப்படி வந்து ஒரு தீ எரியணும்னா அதுக்கு தேவையான அந்த எரிபொருள் அந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் இந்த அளவுக்கு செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன் இவ்வளோ நேரத்துக்கு எரியும். ஸோ உக்ரைன் ஏதோ ஒரு பெரிய சம்பவத்தை அந்த இடத்துல பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களோட வெப்பன்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சிருந்ததை ரஷ்யா இந்த சமயத்தில் குறி வச்சு அடிச்சிருக்கிறது உக்ரைனுக்கு ஒரு மேஜரான ப்ளோவாக மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்டடி ஆஃப் வார்லேருந்து நேற்று ஒரு ஆர்டிக்கலை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் உக்ரைன் கிட்ட இருந்து எப்படி டேட்டாவானது ரஷ்யாவுக்கு போகுது, பல உக்ரைனோட வீரர்களாக அடையாளப்படுத்தப்பட்டு இருக்க அந்த நபர்கள் உக்ரைனோட அந்த சீக்ரெட் லொகேஷன்ஸையும் எந்தெந்த இடத்துலாம் உக்ரைன் வந்து இப்போ அடுத்ததாக ஸ்ட்ரைக் பண்ண போகிறாங்கன்ற அந்த ஒரு டேட்டாவையும் ரஷ்யாவுக்கு கொடுத்துருக்கிறதா, இல்லை ரஷ்யாவுக்கு கொடுக்குற அந்த ரேஷியோன்றது அதிகமாக இருக்கிறதா இன்னைக்கு ஒரு பெரிய குற்றச்சாட்டானது உக்ரைன் மேலே வைக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் உண்மையாக இருந்ததுன்னு வைங்க, உக்ரைனை காலி பண்ணுறதுக்கு வேறு யாரும் தேவையில்லை. இப்படி அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனையே கூடிய சீக்கிரத்தில் உக்ரைனை ஒட்டு மொத்தமாக தீர்த்துரும். இதுக்கு நடுவு தான் யூகேல வச்சு இந்த ஒரு சிறப்பான சம்பவம் நடந்திருக்கு. RAF லெக்கன்ஹெத் ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிறதுலையே நாட்டோட ஒரு மிகப்பெரிய ஏர்பேஸ்னு சொல்லலாம். F-35 லைட்னிங் 2 இருக்கட்டும், F-15E இருக்கட்டும், இது வந்து இந்த பேஸில் இவங்க பயன்படுத்திருக்க அந்த ஒரு ஸ்குவாட்ரனில் அந்த செட்டப்புக்கு பேர் லிபர்ட்டி விங்னு சொல்லுவாங்க. ஐரோப்பிய கண்டத்திலேயே லாங் ரேஞ்ச் மிஷன்ஸ்க்கு பயன்படுத்துகிற மாதிரி F-35 இந்த ஒரு பேஸில் மட்டும்தான் செட் பண்ணி வச்சிருக்காங்க. மற்ற எந்த ஒரு பேஸ்லையும் இப்படி ஒரு அமைப்பை நாட்டோ இன்னமும் உருவாக்கலை. இந்த ஒரு பேஸ்க்கு மேலே சமீபத்தில் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நடந்தால் சொல்கிறாங்க, அன்னோன் ஏரியல் ஆப்ஜெக்ட்ஸ், குறிப்பாக சொன்னால் அளவில் கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய உளவு ட்ரோன்கள்ன்றது 2லேருந்து 3 மணி நேரங்கள் வரைக்கும் இந்த பேஸை வட்டம் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்படி வட்டம் அடித்தது மட்டும் இல்லாமல் பல தகவல்களை இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறதா சொல்கிறாங்க. F-15 விமானங்கள் இதுவும் வந்து ஒரு 4th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டையும் 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டையும் கம்பைன் பண்ணி தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்காக அமெரிக்காவோட F-15 விமானங்களும் இந்த இடத்துல கிளம்புனதா சில தகவல்கள் வெளியில் இருக்குது. பல செய்தி ஊடகங்கள் இந்த செய்தியை உறுதிப்படுத்தினாலும் அமெரிக்கா கிட்ட இருந்தோ இல்லை நாட்டோட ஈஸ்டர்ன் கமாண்ட் கிட்ட இருந்தோ எந்த ஒரு அறிவிப்பும் இன்னும் வெளியில் வரல. ஆனால் ஏதோ ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடந்திருக்கு. ஒரு பக்கம் உக்ரைனுக்குள்ள ரஷ்யாவோட அடி ஒரு வேகமாக அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் யூரோப்பியன் ரீஜியனில் ஒரு அன்ஸ்டேபிளான நிலைமை ஏற்படுறது எத்தனை பேரால் உணர முடியுதுன்னு எனக்கு தெரியல. அன்ஸ்டேபிளாக அந்த இடத்துல வந்து பெரிய பிரச்சனை ஏற்பட்டு இருக்குன்னு அந்த மாதிரி சொல்ல வரல. செக்யூரிட்டி ரீசன்ஸை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 3 மாதத்தில் மட்டும் ஜெர்மனியில் குறிப்பாக இந்த ஆயுதங்களை உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிற்சாலைகளில் 18 முறை தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கு. இது வந்து 18 முறைன்றது சாதாரணமாக ஒரு ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளோஷன்னாலேயோ இல்லை வேறு ஏதாச்சும் எலக்ட்ரிசிட்டி லீக்காலேயோ அப்படி நடக்கல. மிசரபிள் காசஸ், எப்படி வந்து அந்த இடத்துல ஃபயர் ஏற்பட்டுச்சுன்னே தெரியல, அந்த மாதிரி ஒரு கிரைட்டீரியாவில் பல இடங்களில் ஃபயர் ஆனது ஏற்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் UK லண்டன்லாம் பார்த்தோம்னா அடிக்கடி இந்த மாதிரி அவங்களோட பேஸ்க்கு மேலே உளவு ட்ரோன்கள்ன்றது பறக்க ஆரம்பிக்குது. அது ரொம்பவே செக்யூர்டான லொக்கேஷனில் இதை வச்சிருப்பாங்க. சுற்றி பார்த்தோன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட அந்த ஒரு ப்ரொடெக்ஷன், அந்த ஒரு ஷீல்டு கீழே தான் இந்த ஏர்பேஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் அதையும் மீறி ஒரு ட்ரோன் எந்த இடத்துல இருந்து வருது, திடீர்னு அது எங்கே போகுதுன்னு இவங்களால ட்ராக் பண்ண முடியாத அளவுக்கு சம்பவங்கள் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. மேபி இது ஒன்னோட தொடர்புடைய விஷயமாவும் இருக்கலாம். இதுக்கு நடுவில் என்ன இருக்குன்னா, ரஷ்யா அவங்களோட சில ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் யூனிட்ஸை வடகொரியாவுக்கு சென்ட் பண்ண போகிறதா சவுத் கொரியாவோட உளவுத்துறை ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. வீரர்களுக்கு மாற்றா 12,000 வீரர்கள் நார்த் கொரியாவிலேருந்து ரஷ்யாவுக்கு போயிருக்கிறதுனால அதுக்கு பதிலாக இப்படி ஒரு உதவியை வடகொரியாவுக்கு ரஷ்யா பண்ணியிருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை பற்றின அப்டேட்டட் செய்திகள் எதுவும் வெளியில் வரல. ஸோ இப்போதைக்கு இந்த சம்பவங்கள் எல்லாமே ரொம்ப பெருசாக மாறிட்டு இருக்கு. குறிப்பாக ரஷ்யாவோட அந்த ஒரே ஒரு மிசைல் ஸ்ட்ரைக் இப்போ இன்டர்நெட்டை ஒட்டு மொத்தமாக அந்த பக்கம் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. இதோட இம்பாக்டை விட்டு இன்னும் நிறைய பேர் வெளியில் வரலன்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த அளவுக்கு ஒரு ரேஞ்ச் கொண்ட ஒரு மிசைல், அதுவும் MIR தொழில்நுட்பம் கொண்ட ஏவுகணையை முதல் முறையாக பயன்படுத்தினது மட்டும் இல்லாமல் அதை யாராலையும் இன்டர்செப்ட் பண்ண முடியல. இப்போ வந்து ரஷ்யா அதை ஃபயர் பண்ணாங்க, உக்ரைன் அதை இன்டர்செப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இது இவ்வளோ பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்காது. ரொம்பவே சக்தி வாய்ந்த பேட்ரியாட்ன்றது உக்ரைனில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல்
அமெரிக்காவோட ரேடார் ஸ்டேஷன்ஸும் அமெரிக்காவோட உளவு செயற்கைக்கோள்கள் எல்லாமே அந்த பேட்ரியட்டுக்கு தேவையான கோஆர்டினேட்ஸை கொடுத்துட்டு இருக்கு. லைவாக 24/7 இந்த ப்ராசஸ் ஆனது அந்த இடத்துல நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் அப்படி இருந்தும் உள்ளே வந்து இந்த ஒரு ஏவுகணையை இன்டர்செப்ட் பண்ண முடியலன்றது இது உக்ரைனுக்கான பிரச்சனை கிடையாது. உக்ரைன் போர் நாளைக்கு நிற்கும், நாளானைக்கு நிற்கும், அது எப்போ வேணால் முடிஞ்சிடும். ஒட்டுமொத்தமாக நாட்டோட ஈஸ்டர்ன் ஃப்ளாங்குக்கு இது ஒரு மிகப்பெரிய தலைவலியாக மாறி இருக்கு. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை முடிந்து விடுகிறது உங்கள் எல்லாருக்கே.